ஒரு பையன் இருந்தான். அம்மாவை பார்த்து சொன்னான், அம்மா நாளையிலேருந்து நீ கொண்டு போய் என்னைய ஸ்கூலில் விட்டின்னா நான் இனிமேல் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னா. அம்மா பேசாமல் இருந்தா. 5th படிக்கும்போது ஆனுவல் டேல அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஹெட்மாஸ்டர் கொடுக்க போனார். அம்மாவை பார்த்து சொன்னான், நீ அங்கே வந்தீன்னா நான் ஸ்கூலில் போய் பரிசே வாங்க மாட்டேன்னா. அம்மா பேசாமல் இருந்தா. 10th அவன் தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு. பிரின்ஸிபால் மெடல் போட்டார். அம்மா நீ வந்தீன்னா மெடல் வாங்க போக மாட்டேன்னா. +2 அவன் தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு, கலெக்டர் பரிசு. நீ வந்தீன்னா வாங்க மாட்டேன்னா. அடுத்து ஒரு நல்ல அருணை மாதிரி ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு. 4 வருஷம் முடித்தான். ஐடி செக்டரில் 72%. அவுட்ஸ்டாண்டிங்காக 6 மாதம் இங்கே வேலை பார்த்தான். அப்படியே ஆஸ்திரேலியா கிளம்பி போனான். போனவொன்னே அம்மாவை சொல்லிட்டா, நீ என்னோட கூட வரக்கூடாதுன்னு. அங்கேயே 3வது வருஷத்தில் ஒரு பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டான். அந்த வேலையை கரெக்டாக செய்வான். ஒரு குழந்தை பிறந்தது. இதுக்குள்ள காலங்கள் ஓடிடுச்சு. 17 வருஷம். இப்போ அவனுக்கு பிறந்த குழந்தைக்கு 1 வயசாச்சு. எப்போதுமே ஒரு தாய்க்கு ஒரு காலம் வரைக்கும் தான் கணவன் பெருசு, அப்புறம் தன்னுடைய புள்ள பெருசு, அப்புறம் புள்ளைக்கு பிறந்த புள்ள பெருசு. இப்போ அந்த தாய் கேட்டா, மகனே 17 வருஷம் உனக்கு எனக்கு இடைவேளி, என்னை எங்கேயும் வர வேண்டான்னு சொல்லிட்ட. இன்னைக்கு உனக்கு பிறந்த புள்ள என்னுடைய பேரனை பார்க்கறதுக்கு எனக்கு அனுமதி தெரியான்னு ஒரு கடிதம் எழுதினான். அதுக்கு அவன் பதில் போட்டான், அம்மா 3ஆம் கிளாஸ் என்னை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறதுக்கு வர என்ன வேண்டான்னு சொன்னேன். 5வது பரிசு வாங்க வரும்போது கேட்டேன், வேண்டான்னு சொன்னேன். இப்படி டிகிரி வரைக்கும் வந்துச்சு. ஏன் தெரியுமாமா உன்னை வேண்டான்னு சொன்னேன்? பள்ளிக்கூடத்தில் எல்லாரும் இவனை கலெக்டர் பையன், இவன் வாத்தியார் பையன், இவன் வக்கீல் பையன், இவன் இயக்குனர் பையன்னு எல்லாருக்கும் பேர் வச்சு கூப்பிடுவாங்க. என்னைய மட்டும் பொட்டக்கண்ணோடைய பையன்னு உனக்கு ஒரு கண்ணு இல்லாதனால என்னை கேவலப்படுத்தினாங்கம்மா. என்னுடைய கேவலங்கிறது என்னோடைய போட்டும், எனக்கு பிறந்த பிள்ளையும் நீ பார்த்து கொஞ்சினா பொட்டக்கண்ணோடைய பாட்டி தானா இவன் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. அதனால என் பிள்ளைக்கு உன்னுடைய பேரனுக்கும் பொட்டக்கண்ணுங்கிறது வேண்டாமா, நீ வராதேன்னா. அதை படிச்சுட்டு அந்த தாய் ஒரே ஒரு கடிதம் போட்டா, தம்பி உனக்கு எனக்கு 17 வருஷம் இடைவெளி, ஏதோ சின்ன வயசு நீ அப்படி சொன்னேன்னு நான் யதார்த்தமா இருந்தேன். இப்போ ஒரு வார்த்தை சொல்லிட்டேனா தான் என் ஆத்மா சாந்தி அடையும். இந்த ஒரு கண்ணு ஏன் பொட்டையாச்சுன்னு உனக்கு தெரியணும். நீ 2ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது வாசல்லேருந்து படியில் தடுமாறி உன் ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்ட போது நம்ம வீட்டு வாசல்ல வச்சிருந்த கள்ளி செடியில உன் கண்ணு குத்தி கிழிச்சிருச்சு, விழித்திர கிழிஞ்சிருச்சு. நான் பார்க்காத வைத்தியம் இல்லை, போகாத கோவில் இல்லை. கடைசியா ஒரே ஒரு மருத்துவர் சொன்னாரு, இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தாமா உண்டு. உன்னுடைய ரத்த சொந்தத்துல யாராவது ஒருத்தர் கண்ணு கொடுத்தா சரியாகும்னாரு. என் பிள்ளைக்கு இல்லாத கண்ணு எனக்கு எதுக்குன்னு என் கண்ணை கொடுத்தேன். அந்த கண்ணால தான் நீ இன்னைக்கு பாத்துக்கிட்டு இருக்க. இதுக்கு மேல அம்மா அப்பாவை பத்தி பில்டப் கொடுத்தா அது அசிங்கமா இருக்கும். தமிழ்நாட்டில் பல அப்பாக்கள் காலில் போடுறதுக்கு செருப்பு இருக்காது, கையெழுத்து சரியா போட விடாது, கை நாட்டா இருப்பான். ஆனா தான் புள்ள கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறவன் தான் அம்மா.